நம் இந்திய விஞ்ஞானிகள் நம் பூமியை போன்ற ஒரு புதிய கோளை கண்டுபிடித்துள்ளார்கள். இது நம் பூமியை விட 78 மடங்கு பெரியது என்று கூறியுள்ளார்கள். அந்த கோளின் விவரங்கள், அதன் முக்கியத்துவம் மற்றும் இந்திய விஞ்ஞானிகளின் இந்த சாதனையை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சூரியனின் வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வருதல், நம் பூமி வெப்பமயமாதல், பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் மட்டம் உயர்தல் போன்ற ஆபத்துகள் தொடர்கின்றன. அதனால் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற மற்றொரு கோளை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றார்கள். சமீபத்தில் கூட செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியுமா என்ற கோணத்தில் ஆய்வுகள் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் நம் பூமியை போன்ற ஒரு கோளை விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். அகமதாபாத்தில் உள்ள பிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரியின் விஞ்ஞானிகள் இந்த அற்புதமான கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளார்கள். மேலும் இந்த கிரகத்திற்கு TOI 6038AB என்று பெயர் வைத்துள்ளார்கள். இது நமது சூரிய மண்டலத்தில் இல்லாத ஒரு வகை புறக்கோள் ஆகும். அதாவது சனி கிரகத்தை விட சிறியது, ஆனால் நம் பூமியை விட பெரியது. TOI 6038A என்ற ஒரு பிரகாசமான F வகை நட்சத்திரத்தை 5.8 நாட்களில் ஒரு வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. அப்படி என்றால் இந்த கிரகத்தில் ஒரு வருடம் என்பது நம் பூமியின் 5.83 நாட்களுக்கு சமமாகும். நம் சூரியனை விட பெரியதாகவும் அதிக வெளிச்சத்தை வெளியிடும் நட்சத்திரத்தை தான் F வகை நட்சத்திரம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்த கிரகத்தை நம் பூமியுடன் ஒப்பிட்டால் 78 மடங்கு நிறை மற்றும் 6 மடங்கு எடையையும் கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல வருடங்களாக இது போன்ற கோள்களை கண்டுபிடித்து அதனை ஆராய்ந்து வருகிறார்கள். இப்போது அவர்களின் முயற்சிக்கு பலன் கிடைத்துள்ளது. TOI 6038AB என்று ஒரு கோளை கண்டுபிடித்துள்ளார்கள். TOI என்றால் டிரான்சிஸ்டிங் எக்ஸோபிளானட் சர்வே சேட்டலைட் என்று அர்த்தமாகும். இது ஒரு செயற்கைக்கோள் ஆகும். இந்த செயற்கைக்கோளிலிருந்து கிடைத்த டேட்டாவை வைத்து இந்த கோளை கண்டுபிடித்துள்ளார்கள். மேலும் இந்த கோளானது ஒரு இரட்டை நட்சத்திர அமைப்பில் உள்ளது. TOI 6038B என்ற மற்றொரு K வகை நட்சத்திரம் இந்த கோளிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. ஒரு வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான தூரமாகும். அப்படி என்றால் இந்த இரண்டாவது நட்சத்திரம் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று பாருங்கள். அதாவது நம் சூரியனுக்கும் நெப்டியூன் கிரகத்திற்கும் இடையில் உள்ள தூரத்தை விட மிகவும் அதிகம். இந்த இரட்டை நட்சத்திர அமைப்பு கோளின் உருவாக்கம் மற்றும் நகர்வு பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த கோள் எப்படி உருவானது, எப்படி இந்த நட்சத்திர அமைப்போடு சேர்ந்தது என்று நிறைய கேள்விகள் எழுந்துள்ளது. மேலும் இந்த கண்டுபிடிப்பில் முக்கிய பங்கு வகித்தது PRL-இன் மவுண்ட் அபோ ஆய்வகத்தில் உள்ள பராஸ் 2 ஸ்பெக்ட்ரோகிராஃப் ஆகும். இது ஆசியாவிலேயே அதிக துல்லியமான ரேடியல் வெலாசிட்டி கருவி ஆகும். இதனை வைத்துதான் விஞ்ஞானிகள் நட்சத்திரங்களின் வேகத்தை மிகவும் துல்லியமாக கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த வேக மாறுபாடுகளை வைத்துதான் பிற கிரகங்களின் இருப்பை கண்டுபிடிக்க முடியுமா? பராஸ் 1 மற்றும் பராஸ் 2 என்ற 2 கருவிகளின் முயற்சிகளை ஒருங்கிணைத்து 5வது புறக்கோள் ஒன்றை கண்டுபிடித்துள்ளது. இந்த கருவிதான் மிகவும் துல்லியமான அளவீடுகளை எடுக்க உதவியுள்ளது. நம் நாட்டிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் இருப்பது மிகவும் பெருமையான விஷயமாகும். மேலும் இந்த கண்டுபிடிப்பு ஏன் மிகவும் முக்கியம் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக, ஒரு புதிய கோள்கள் எப்படி உருவாகிறது என்ற புதிய நுண்ணறிவுகளை வழங்க முடியுமா? இந்த கோள் எப்படி உருவானது, எப்படி மாறி உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள முடியுமா? நம் பூமி எப்படி உருவானது என்பதை கூட தெரிந்து கொள்ள இது உதவும் என்று கூறுகிறார்கள். இரண்டாவதாக, இந்த அமைப்பு பிரகாசமாக இருப்பதால் இந்த கிரகத்தின் வளிமண்டலத்தை ஆராய்வதற்கு எந்த சிரமமும் இல்லை என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த கோளின் நகர்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள். அதேபோல் ஒருவேளை இந்த கிரகத்தில் நம் பூமியைப் போல உயிரினங்கள் வாழ முடியுமா என்பதை கூட ஆராய முடியும் என்று கூறியுள்ளார்கள். தற்போது இந்திய விஞ்ஞானிகள் இந்த கிரகத்தை மேலும் ஆராய ஆர்வமாக உள்ளார்கள். குறிப்பாக அதன் வளிமண்டலம், அதன் அமைப்பு மற்றும் அதன் உருவாக்கம் பற்றி அறிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த கண்டுபிடிப்பு விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறமைக்கு ஒரு சான்றாகும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.